ஹலோ சாம்ஸ். கல்கி 2898 படத்தோட ட்ரெய்லர்ல நோட்டீஸ் பண்ணாதவங்க நிறைய பேர் பிரபாஸ் தான் கல்கின்னு நினைச்சுக்கிட்டு தியேட்டருக்கு படத்தை பார்க்க போயிருப்பாங்க. பட் அங்க போய் பார்த்த பிறகுதான் தெரியுது பிரபாஸ்க்கும் கல்கிக்கும் சம்பந்தமே இல்லைன்னு. இன்ஃபேக்ட் பிரபாஸ வேற ஏதோ கேரக்டர்ல காட்டிருக்காங்க. ஒரு கட்டத்துல பிரபாஸ மைத்தாலஜி கேரக்டர்லயும் கொண்டு வந்தாங்க. பட் வாட் எவர், பிரபாஸ் வந்து கல்கி கேரக்டர் கிடையாது. சோ இந்த கல்கி 2898 படத்துல கல்கியோட ஒரிஜினல் ஸ்டோரியை எந்த அளவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க அண்ட் எதெல்லாம் இமேஜினேஷன்ல பண்ணாங்கன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இன்ஃபேக்ட் அஸ்வத்தாமனோட கேரக்டர் வந்து டோட்டலி ஆப்போசிட்டான ஒன்னு. அண்ட் தீபிகா படுகோனே எதுக்காக சம் 80 கேரக்டர்ன்றதையும் அண்ட் BUJZI ஹியூமனாய்டு, அதாவது புஜ்ஜின்னு சொல்லுவாங்க, அந்த கேரக்டருக்கு கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ் ஓவர் பண்ணிருக்காங்க. எதுக்காக அந்த புஜ்ஜி கேரக்டருக்கு கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ் ஓவர் பண்ணாங்கன்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த புஜ்ஜின்னு சொல்லப்படும் கேரக்டர் வந்து ஒரிஜினல் கல்கியோட பயங்கரமா கனெக்ட் ஆகுது. சோ படத்துக்கும் ரியாலிட்டிக்கும் உள்ள அந்த வித்தியாசங்கள் என்ன அண்ட் என்னெல்லாம் ஒரிஜினல் ஸ்டோரியோட மேட்ச் ஆகுதுன்றதை இந்த வீடியோல டீகோட் பண்ணிடலாம். படத்துல மேக்ஸிமமா காட்டப்பட்ட சீன் எதுன்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் அப்போகாலிப்டிக் வேர்ல்ட் அண்ட் டிஸ்டோபியன் ஃபியூச்சர். இந்த ரெண்டு வார்த்தைகளோட மீனிங் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், அதுதான் கலியுகத்தோட உச்சகட்டம். அப்போகாலிப்ஸ் அப்படின்னா சர்வநாசனம், அழிவோட பார்டர்ல நிக்கிறது தான் அப்போகாலிப்ஸ். டிஸ்டோபியன் அப்படின்னா துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் மட்டுமே நிறைந்த ஒரு இடம், இல்லனா சமயம்னு கூட சொல்லலாம். சோ இந்த ரெண்டு கான்செப்ட் தான் படத்துல அதிகமா டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. மைத்தாலஜி படி உலகத்திலேயே கிரியேட் ஆன முதல் இடம் காசி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ படத்தோட கான்செப்ட் படி காசி வந்து பழைய நகரமா மாறி போகுது. இந்த போஸ்ட் அப்போகாலிப்டிக் வேர்ல்டு, டிஸ்டோபியன் ஃபியூச்சர் இதெல்லாம் காசில தான் நடக்குது. அதாவது என்னன்னா கலியுகத்தோட கடைசி நகரம் காசின்றத போல காட்டியிருக்காங்க. அடுத்து கதைப்படி அந்த சமயத்துல உலகத்துல பெண்கள் வந்து கருத்தரிக்க மாட்டாங்க, அதாவது பிரெக்னென்ட் ஆக மாட்டாங்க. சோ ஒரு குழந்தை பிறக்கணும்ன்றது பயங்கர கடினமான விஷயமா மாறி போகும். இந்த இடத்துல கமலோட கேரக்டரை சுப்ரீம் யாஸ்கினா காட்டியிருக்காங்க, அதாவது காட் ஆஃப் காம்ப்ளெக்ஸா. கமலோட கேரக்டரை சிம்பிளா சொல்லணும்னா கலி தான் கமல். அப்போ ஏன்டா யாஸ்கின்னு நேம் வச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா அதை வந்து இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. எப்படி இன்டைரக்ட்னா, நான் போன கல்கி வீடியோலயே சொன்னேன் கலி அப்படின்றவன் கண்ணுக்கு தெரியாதவன் அப்படின்னு. யாஸ்கினோட ஆக்சுவல் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார் ஆஃப் தி மார்னிங், அதாவது பகல்ல இருக்கும் நட்சத்திரம். பகல்ல நட்சத்திரத்தை பார்க்க முடியுமா? முடியாது. சோ கண்ணுக்கு தெரியாது, அதுதான் கலி, அதுதான் யாஸ்கின். அதே வீடியோல அழிவில்லாதவன் தான் கலி அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பட் படத்துல அந்த யாஸ்கினோட கேரக்டருக்கு 2000 வயசு ஆயிட்டது போல காட்டியிருக்காங்க அண்ட் ரொம்ப வீக்கா காட்டியிருக்காங்க. விட்டா அந்த யாஸ்கினோட கேரக்டர் அடுத்த நாள் செத்து போயிடுவான்ற அளவுக்கு வீக்கா இருக்கான். சோ அந்த யாஸ்கினோட ஆன்மா இன்னொரு மனித உடம்புக்குள்ள வந்துடணும்னு பாக்குறான். பட் இங்கதான் குழந்தைய போகிறது இல்லையே, அப்புறம் எப்படி கூடு விட்டு கூடு பாய்வான். சோ அந்த யாஸ்கின் என்ன பண்றான், ஆர்டிபிஷியல் மெத்தட்ல பெண்களை பிரெக்னென்ட் ஆகணும்னு சொல்லி பெண்களை கடத்து தூக்கிட்டு வர சொல்லி தன்னோட சேனைகளான மானஸ் கிட்டையும் பாணி கிட்டையும் சொல்லலாம். சோ இந்த மானஸ் வந்து பிரபாஸ கூப்பிட்டு இது போல பெண்களை கடத்தி தூக்கிட்டு வர சொல்லி சொல்லுவான். சோ பிரபாஸ் வந்து பணத்துக்காக வேலை செய்யும் ஒரு ஆளு, பேர் வந்து பைரவா. இதுல ஒரிஜினல் கல்கி ஸ்டோரியோட மேட்ச் ஆகாதது என்னன்னா, கலி வந்து அழிவில்லாதவன், பயங்கர பவர்ஃபுல்லானவன். பட் யாஸ்கின் வந்து அப்படி கிடையாது, விட்டா நாளைக்கு செத்து போயிடுவாரு அண்ட் சுத்தமா பலமே இல்லாம பயங்கர வீக்கானவன். அண்ட் இது எல்லாத்த விடையும் கலியான்றது மனுஷங்களோட சிந்தனைகளுக்குள்ள, எண்ணங்களுக்குள்ள இருக்கும் எமோஷன், தப்பான எமோஷன், கேடுகட்ட எமோஷன். அந்த எமோஷன்ஸ் செயல்படுறதால தான் மனுஷன் தப்பா யோசிக்கலாம். அதுதான் கலியே தவிர மனுஷனுக்குள்ள இருந்து இப்படி கூடு விட்டு கூடு பாயறதெல்லாம் கலி கிடையாது. அதனாலேயே கூட கமலுக்கு கலின்னு பேர் வைக்காம யாஸ்கின்னு பேர் வச்சிருப்பாங்க. ஏன்னா கலின்றவன் கண்ணுக்கு தெரியாதவன், அழிவில்லாதவன். அதுக்காக கண்ணுக்கே தெரியலன்னு படத்துல காட்டலன்னா அது எப்படி படமாகும்? சோ கண்ணுக்கு காட்டிட்டு அந்த கேரக்டருக்கு யாஸ்கின்னு பேர் வச்சுட்டாங்க. இப்போ இந்த சம்பவம் எல்லாம் காசில தான் நடக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? சோ அந்த அப்போகாலிப்டிக் உலகத்தோட கடைசி நகரம் தான் காசி. யாஸ்கின்னு சொல்லப்படுறவன் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு காசில தலைகளா இருக்கும் ஒரு பிரமிட் ஷேப்புக்குள்ள வசிப்பான். அதை வந்து காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. யாஸ்கினை போய் பார்க்கணும்னா மில்லியன்ஸ் ஆஃப் யூனிட்ஸ், அது வந்து எக்கச்சக்கமான பணம்னு கூட சொல்லலாம். சோ அந்த பணத்தை கொடுத்துட்டு யாஸ்கினோட கமாண்டர்ஸ் ஆன மானஸ் கிட்டையும் பாணி கிட்டையும் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் யாஸ்கினை போய் பார்க்க முடியும். இந்த கல்கி 2898 படத்துக்கு முதல்ல ப்ராஜெக்ட் கேன்னு நேம் வச்சாங்க. கேனா பல பேர் கல்கின்னு நினைச்சாங்க. பட் அது வந்து கல்கி கிடையாது, கலி, ப்ராஜெக்ட் கலி. எதனால கலியா இருக்கும்னு சொல்ல வரேன்னா, அந்த சமயத்துல பெண்கள் வந்து பிரெக்னென்ட் ஆக மாட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதனால நிறைய பெண்களை வலுக்கட்டாயமா அங்க கூட்டிட்டு வந்து ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் பண்ணுவாங்களாம், அதாவது செயற்கை முறையில கருத்தரிக்க வைப்பாங்களாம். எதுக்காக? யாஸ்கினோட ஆன்மா அந்த பிறக்கிற குழந்தையோட உடம்புக்குள்ள வந்து அழிவில்லாம வாழணும்ன்றதுக்காக. அதனால நிறைய பெண்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுவாங்க. அதுக்கு ப்ராஜெக்ட் கேன் நேம் வைப்பாங்க.
இப்படி பெண்களை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்து ஆர்டிபிஷியல் மெத்தட்ல பிரெக்னென்ட் ஆக்குறதால 120 நாட்கள், அதாவது 4 மாசத்துக்கு மேல அந்த பொண்ணோட வயிற்றுக்குள்ள அந்த கர்ப்பம் தங்காது. சில பெண்கள் அதனாலேயே செத்து கூட போவாங்க. இப்போ உலகம் முழுக்க கண்ட்ரோல் பண்ண யாஸ்கினால ஒரு இடத்துக்குள்ள மட்டும் நுழையவே முடியல. அது எதுனா சம்பாலா. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, சம்பாலா வந்து கண்ணுக்கே தெரியாத நகரம்னு சொல்லுவாங்க. அதை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்போ இங்க மாட்டிக்கிட்ட பெண்களோட கும்பல்ல தீபிகா படுகோனேவும் இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் கேவோட 80வது ப்ராஜெக்ட் தான் தீபிகா. அதனால தீபிகாவோட பேர் வந்து சம் 80. அந்த சம் 80யோட இன்னொரு இன்டைரக்ட் மீனிங் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் நீங்க இமிடியேட்டா பார்க்கலாம். சோ சம் 80யோட இன்னொரு இன்டைரக்ட் மீனிங் என்னன்னா சுமதி. சம் 80 சுமதி ரெண்டுமே ஒரே சவுண்ட் தான் வருது. சோ இங்க மேட்டர் என்னன்னா, சுமதி அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடியே பிரெக்னெண்டா தான் இருந்தா. எப்படியாவது அந்த காம்ப்ளெக்ஸ் விட்டு எஸ்கேப் ஆகணும்னு தான் பார்த்தா. அந்த சுமதியோட வயிற்றுக்குள்ள இருக்கும் குழந்தை தான் கல்கி. ஒரிஜினல் ஸ்டோரியில கல்கியோட அப்பா பேர் வந்து விஷ்ணுவியாசர். பட் படத்துல கல்கியோட அப்பா விஷ்ணுவியாசரை பத்தி எதுவும் காட்டவே இல்லை. உண்மையான கல்கியோட கதையில இந்த காம்ப்ளெக்ஸ் கீம்ப்ளெக்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. சம்பாலா நகரத்துல விஷ்ணுவியாசரும் சுமதியும் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பிறக்கும் பையன் தான் கல்கி. கல்கி பிறக்கும் அந்த நாள் இந்த உலகமே நிம்மதியா சந்தோஷமா இருக்குமா. இப்போ படத்துக்கு வந்தோம்னா, அந்த ப்ராஜெக்ட் கேல மாட்டிக்கிட்ட பெண்கள்ல 2 பெண்கள் மட்டும் எஸ்கேப் ஆயிடுவாங்க. அவங்க எப்படி எஸ்கேப் ஆவாங்கன்னா, சம்பாலால நிறைய ரெபல்ஸ் இருப்பாங்க. அந்த ரெபல்ஸ்க்கு நல்லாவே தெரியும் கலி, அதாவது யாஸ்கின் வந்து இப்படி வலுக்கட்டாயமா பெண்களை கருத்தரிக்க வைக்கிறாங்கன்னு. சோ அவங்களோட ஹெல்ப் மூலமா இந்த 2 பெண்கள் வந்து காம்ப்ளெக்ஸை விட்டு தப்பிச்சிடுவாங்க. யாஸ்கினோட கமாண்டர்ஸ்க்கு அது தெரிஞ்சு போகுது. அண்ட் சம்பாலாவோட ரெபல்ஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு போகுது. பட் இன்னொரு 2 பெண்கள் எஸ்கேப் ஆகி போனதை பார்த்துட்டு இவங்க தான் முதல்ல எஸ்கேப் ஆகி போனாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள புடிச்சிக்கிட்டு வந்து சம்பாலாவோட லொகேஷன் எங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மேட்டர் என்னன்னா, சம்பாலாவோட லொகேஷன் எங்க இருக்குன்னு கலிக்கும் கலியோட கமாண்டர்ஸ்க்கு கூட தெரியாது. அண்ட் சம்பாலாக்குள்ள எதனால எல்லாருமே போக முடியாதுன்றதை பத்தி இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சம்பாலா ரெபல்ஸோட ஹெல்ப் மூலமா தப்பிச்சு வந்த அந்த 2 பெண்கள்ல ஒரு பொண்ணுக்கு மணி ஒண்ணு கிடைக்குது. அதாவது மேஜிக்கல் ஸ்டோன். அது வந்து அஸ்வத்தாமனோட நெத்தில இருக்கும் மணி. கண்ணன் வந்து அஸ்வத்தாமனுக்கு சாபம் கொடுத்தப்போ அஸ்வத்தாமனோட நெத்தில இருந்து அந்த மணியை புடுங்கிட்டாரு. அதனால அஸ்வத்தாமனோட நெத்தில ரத்தம் எப்பவுமே கசிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த பொண்ணு தப்பிச்சு காட்டுக்குள்ள போனப்போ அங்க அஸ்வத்தாமனை பாக்குறா. அஸ்வத்தாமனுக்கு தன்னோட மணி திரும்பவும் கிடைக்குது. அந்த மணி அஸ்வத்தாமன் கிட்ட வந்த உடனே சம் 80, அதாவது சுமதியோட வயிற்றுக்குள்ள இருக்கிறது தான் கல்கின்னு அஸ்வத்தாமனுக்கு தெரிய வந்துடுது. சோ அஸ்வத்தாமன் அந்த இடத்துக்கு போய் சுமதியை காப்பாத்தி சம்பாலாக்கு கூட்டிட்டு போயிட பாப்பாரு. இந்த கமாண்டர்ஸ்க்கு அது தெரிஞ்சு போய் பைரவனை, அதாவது பிரபாஸ் அமைச்சு அந்த சம் 80யை கூட்டிட்டு வந்துட சொல்லுவாங்க. அப்பதான் அஸ்வத்தாமனுக்கும் பைரவனுக்கும் அந்த ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட் சீன்லயே சில வினாடிகள் அஸ்வத்தாமனை எங்க காட்டுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அஸ்வத்தாமனோட பிளாஷ்பேக்ல அர்ஜுனனோட மருமகள், அதாவது அபிமன்யோட வைஃப் உத்தாராவோட வயிற்றுல இருந்த சிசுவை அழிச்சது அஸ்வத்தாமன் தான். அந்த பாவத்தை போக்க தான் சுமதியோட வயிற்றுக்குள்ள இருக்கும் கல்கியை காப்பாத்த ட்ரை பண்ணுவாங்கன்றது போல கதையில காட்டியிருக்காங்க. பட் அது டோட்டலி ஆப்போசிட்டான ஒண்ணு. ரியல் கல்கி ஸ்டோரியில பாத்தீங்கன்னா கல்கியை அழிக்கணும்னு தான் அஸ்வத்தாமன் நினைப்பான். காரணம், அந்த 7 சிரஞ்சீவிகள்ல 6 பேர் வந்து மகாவிஷ்ணுவால ஆசீர்வாதிக்கப்பட்டவங்க. ஆனா அஸ்வத்தாமன் மட்டும் சபிக்கப்பட்டவன். அது மட்டும் இல்லாம மகாபாரதத்திலிருந்தே அஸ்வத்தாமனுக்கும் கண்ணனுக்கும் ஆகவே ஆகாது. ஏன்னா அஸ்வத்தாமன் வந்து துரியோதனனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால கலிக்கும் கல்கிக்கும் நடக்க போகும் அந்த யுத்தத்துல மத்த 6 இம்மார்டல்ஸ் கல்கிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா அஸ்வத்தாமன் மட்டும் கலிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். அதுதான் ஆக்சுவல் ரியாலிட்டி. பட் படத்துல கல்கிக்கு ஹெல்ப் பண்றது போல காட்டியிருக்காங்க. ஆனா நிஜத்துல அப்படி நடக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அஸ்வத்தாமனோட நெத்தில இருந்த அந்த மேஜிக்கல் ஸ்டோனு திரும்பவும் அஸ்வத்தாமனுக்கே கிடைக்குது இல்லையா. பட் ஒரிஜினல் ஸ்டோரி படி அஸ்வத்தாமனோட அந்த மணி அஸ்வத்தாமன் கூடவே இருந்தா அஸ்வத்தாமனோட உடம்பு ரோகம் பிடிச்ச உடம்பா இருக்காது. உடம்பளவுல நல்லா ஃபிட்டா பெர்ஃபெக்டா ஆயிடுவான். அதனாலதான் கண்ணன் அந்த மணியை புடுங்கிட்டாரு. சோ கண்ணனோட சாபம் என்னன்னா, இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் நீயும் வாழ்வ. எப்படி? உடம்பெல்லாம் காயங்களோட பார்க்கவே டிஸ்கஸ்டிங்கா, யாரும் பக்கத்துல கூட நெருங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கேவலமான வாழ்க்கையை தான் நீ வாழ்வ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் சாபம் கொடுத்துட்டாரு. அண்ட் அந்த சீன்ல கண்ணன் வந்து சாப விமோச்சனம் கொடுக்க மாட்டாரு. சோ அஸ்வத்தாமனுக்கு சாப விமோச்சனம் கிடையாது. அந்த மணி அஸ்வத்தாமனுக்கே திரும்ப கிடைச்சிருச்சுன்னா கண்ணன் கொடுத்த சாபம் போயிடும். சோ அஸ்வத்தாமனுக்கு அந்த மேஜிக்கல் ஸ்டோன் திரும்பவும் கிடைக்கவே கிடைக்காது. கல்கியோட எனிமி கலினா அந்த கலிக்கு உதவக்கூடியவன் தான் அஸ்வத்தாமன். பட் படத்துல அந்த கேரக்டரை அப்படியே உல்டாவா காட்டியிருக்காங்க.
இதுல ஒரு இடத்துல பிரபாஸோட பைரவா கேரக்டரை கர்ணனா காட்டுவாங்க. மகாபாரதத்துல கர்ணனும் அஸ்வத்தாமனும் அவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த சீனை சில நிமிஷங்களுக்கு படத்துல காட்டுவாங்க. பட் இந்த மேட்டர் என்னன்னா, கர்ணன் வந்து இம்மார்டல் கிடையாது. கர்ணன் எப்படி அங்க வந்தாருன்னு தெரியல. மேபி மறு ஜென்மம்னு சொல்லிக்கலாம். கல்கி பகவான் கூட கிளி ஒண்ணு எப்பவுமே இருக்கும். அந்த கிளியோட கதாபாத்திரம் என்னன்னு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ அந்த புஜ்ஜின்னு சொல்லப்படும் கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அந்த கிளி. கிளியோட ஸ்டார்டிங் வந்து கீ அண்டதால தான் கீர்த்தி சுரேஷா வாய்ஸ் ஓவர் பண்ண வச்சிருக்காங்க. அண்ட் படத்துல கிருஷ்ணனோட கதாபாத்திரம் இருக்கு. அந்த கேரக்டருக்கு அர்ஜுன் தாஸ வாய்ஸ் ஓவர் பண்ண வச்சிருக்காங்க. சோ கிருஷ்ணனுக்கு அர்ஜுனன் மேட்ச் ஆயிடுச்சு. பட் இங்க சின்ன வித்தியாசம் என்னன்னா, ஒரிஜினல் ஸ்டோரியில அந்த கிளி வந்து கல்கியோட தான் எப்பவுமே இருக்கும். ஆனா இந்த புஜ்ஜி ஹியூமனாய்டு வந்து பைரவனோட தான் இருக்குது. மேபி கர்ணனோட கவச குண்டலம் என்ற பேஸ்ல வச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, படத்துல தான் கல்கிக்கும் அஸ்வத்தாமனுக்கும் அப்படி ஒரு பாண்டிங் இருக்குன்னு காட்டியிருக்காங்க. பட் ரியாலிட்டியில கல்கியோட பந்தம் பரசுராமனோட தான் கிரியேட் ஆகும். இன்னும் கிளியரா சொல்லணும்னா, ஒரிஜினல் கதைப்படி கல்கி பிறந்ததும் கல்கியோட அப்பா விஷ்ணு வியாசர் இறந்து போயிடுவாரு. அண்ட் அம்மா சுமதியும் இறந்து போயிடுவாங்க. அப்போ கல்கியை எடுத்து வளர்த்து எல்லா விதமான வித்தைகளும் கத்துக் கொடுக்க போறது பரசுராமன் தான். சோ ஒரிஜினல் கதைப்படி பரசுராமனுக்கும் கல்கிக்கும் தான் பாண்டிங் ஜாஸ்தியே தவிர அஸ்வத்தாமனுக்கு கிடையாது. ஒரிஜினலி அஸ்வத்தாமன் வந்து கல்கியை வில்லனா பார்க்கக்கூடிய ஆளு தான். அப்போ ஏன்டா அஸ்வத்தாமனுக்கு அந்த கேரக்டர் கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் மத்தியில அஸ்வத்தாமனுக்கு தான் பாப்புலாரிட்டி ஜாஸ்தியே தவிர பரசுராமனுக்கு கிடையாது. அஸ்வத்தாமன் வந்து இன்னைக்கு கூட பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு மக்கள் மத்தியில நம்பப்படுது, பல பேரால பேசப்படுது. பரசுராமனும் மகேந்திரகிரி மவுண்டன்ஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு பெரிய பப்ளிசிட்டி கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிரபாஸ் இடத்துல விஜய் நடிச்சிருந்தாங்கன்னா அந்த படத்தோட ரேஞ்ச் இன்னும் வேற லெவலுக்கு போயிருக்கும். ஃபேன்ஸ் எல்லாம் இன்னும் வெறித்தனமா அந்த படத்தை பார்த்துருப்பாங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த பாப்புலாரிட்டி. அஸ்வத்தாமன் இடத்துல பரசுராமனை வச்சிருந்தாங்கன்னா மக்களுக்கு அந்த கேரக்டரோட அவ்வளவு இன்வால்வ்மெண்ட் வந்திருக்காது. பிகாஸ் அஸ்வத்தாமனுக்கு பாப்புலாரிட்டி ஜாஸ்தி. அதனாலதான் அஸ்வத்தாமனுக்கு கல்கியை காப்பாற்ற வேலையை கொடுத்துட்டாங்க. சோ படம் வேற, ரியாலிட்டி வேற. ஒரிஜினல் கதையில அது வேற மாதிரி நடக்கும். படத்துல கொண்டு வந்த அந்த ஃபியூச்சரிஸ்டிக் வெஹிக்கிள்ஸ், மைத்தாலஜிக்கல் கதைகளோட சில இமேஜினேஷன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி 2898 இப்படி எல்லாம் நடக்கும்னு அந்த கதைகளை கிரியேட் பண்ணது உண்மையிலேயே செம்மையான விஷயம் தான். சோ மூவிக்கும் ரியாலிட்டிக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னன்றதை இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு தோணுது. சோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோல சந்திக்கலாம். Until then, bye.